Hey guys, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் இன் another வீடியோ. ஸோ கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, டோன்ட் யூஸ் கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இப்போ என் கூட ஒரு சின்ன சிச்சுவேஷன் நடந்திருக்கு, சரிங்களா? அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் உங்களோட செக்யூரிட்டி, உங்களோட அக்கௌண்ட்டு கொஞ்சம் செக்யூராக வைக்கிறது, அது சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். ஓகே, அப்புறம் என்னடா இந்த கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப், இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுடா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, புரியும் வீடியோ, கொஞ்சம் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக்யூராக வைக்கிற சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேவா? ஸோ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு எல்லா கதையும் சொல்கிறேன் பாருங்கள். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட அக்கௌண்ட், கூகுள் அக்கௌண்ட் இருக்கும்ல, அதில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணேன், சரிங்களா? இப்போ என்னடா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற காலத்தில் என்னென்னா, எல்லாரோட அக்கௌண்ட்டு சும்மா ஹேக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எவ்வளோ தான் பயங்கரமான பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க, என்னமோ வச்சுக்கோங்க, சரிங்களா? அக்கௌண்ட்டு ஹேக் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் கூகுள், ஃபேஸ்புக் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொண்டு வராங்க. அதில் என்ன நடக்கும்னா, நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணாலும் அடுத்த வாட்டி உங்களுக்கு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி நீங்கள் போட்டால் தான் லாகின் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு ஹேக்கர் இருக்கான். ஒரு ஹேக்கர் உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறான், ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டை போட்டு ஹேக் பண்ணிட்டு போகிறப்ப அவனுக்கு ஓடிபி கேட்கும்ல, அவன் ஓடிபி எங்கேருந்து போடுவேன், அவங்களோட ஃபோன் ஆக்சஸ் அவன்கிட்ட இல்லைல்ல. ஸோ அதனால் நீங்கள் தப்பிச்சிடலாம். அதனால தான் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், ஓடிபி போட்டால் தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க, சரிங்களா? ஸோ பேசிக்கலாக இதுதான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஓகே, இதால் கொஞ்சம் செக்யூராக இருக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் இன்னும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக செக்யூர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பு பேர் கூகுள் அத்தன்டிகேட்டரு. அந்த ஆப்பில் போனீங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் லாகின் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்லேயே தானாகவே ஒரு கோடு ஜென்ரேட் ஆகி வந்துடும். அந்த கோடு நீங்கள் 10 செகண்டில் போடுற மாதிரி இருக்கும். 10 செகண்டில் போடலைன்னா அந்த கோடு மாறிடும், வேறு ஏதாச்சும் மாறிக்கிட்டே இருக்கும். லைக் ஈஸியாக சொன்னால், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு, மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு ஃபோனுக்கு. இதில் என்னென்னா, இந்த ஆப்பில் அப்படியே ஏதோ ஒரு கோடு ஜென்ரேட் ஆகி வந்துட்டு இருக்கும். இதுதான், பெருசாக எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று வச்சுருந்தேன், சரிங்களா? அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் ஒரு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனும் போட்டு வச்சுருந்தேன். கூடவே அந்த கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப்பு சேர்த்து போட்டு வச்சுருந்தேன், சரிங்களா? ஒரு மாதம் முன்னாடியே போட்டு வச்சுருந்தேன். நல்லா எல்லாம் செக்யூராக தான் இருந்துச்சு, எல்லாம் சூப்பராக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, சந்தோஷம், ரைட்? இப்போ என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, நேற்று என்னோடய ஃபோனை நான் ரீசெட் பண்ணிட்டேன். ரொம்ப ஃபோன் ஹேங் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஃபோனு, சரிங்களா? ஸோ ஏன்டா ரொம்ப நாளாக ரீசெட்டே பண்ணாமல் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோனை முழுசாக ரீசெட் பண்ணிடுவோம்ல, புதுசாக இருக்கிற மாதிரி ஆக்கிடுவோம்ல, அந்த ரீசெட் பண்ணிட்டேன் ஃபோனை, சரிங்களா? இப்போ ஃபோனை ரீசெட் பண்ணப்போ ஃபோனில் இருக்கிற அந்த கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப்பும் போயிரும்ல. ஆமாம், போயிடுச்சு. எல்லா ஆப்பும் போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு, காற்றுல பறந்து போயிடுச்சு, சரிங்களா? இப்போ கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப்பு போயிடுச்சு. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எப்படி லாகின் பண்ணுவேன்? என்ன சொல்கிறீங்க? ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இப்போ காலையிலேருந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், லாகினே பண்ண முடியலை, சரிங்களா? ஃபேஸ்புக்கில் போகிறேன், அங்கே போயிட்டு இமெயில் ஐடி போடுறேன், பாஸ்வேர்டு எல்லாம் ஞாபகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு போகிறேன், அங்கே அத்தன்டிகேட்டரில் உங்களுக்கு கோடு ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு. அந்த கோடு என்ன இதுன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு என்னமோ அந்த அத்தன்டிகேட்டர் ஆப்பில் போய் பார்த்தா என்னமோ QR கோடு ஸ்கேன் பண்ணுங்கள், இது அதுன்னு என்னமோ சொல்கிறாங்க, சரிங்களா? இது என்னன்னு எனக்கும் நிஜமாலே ஒன்றும் புரியலை. ஓகே, அது என்னமோ பேக்கப் கோடு இருக்கும், அது ட்ரை பண்ணுங்கள் இதுன்னு சொன்னேன். ஸோ நான் கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப், அது ஏன் தப்பும் இருக்குது, அது ஃபஸ்ட்டு கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப் ஓப்பன் பண்ணப்போ நிறைய பேக்கப் கோடு இது அதுன்னு தருவாங்க, அது நான் எடுக்காமல் விட்டேன். ஸோ அது ஏன் தப்பும் இருக்குது. பட் இருந்தாலும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியலை என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட். எப்படி ஆக்சஸ் பண்ணேன்னு தெரியுமா? நான் ஏதோ ஒரு காலத்தில் எங்கள் அம்மா ஃபோனில் கேம் விளாடுறதுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவேன், சரிங்களா? என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு. ஸோ அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு அந்த ஃபோனில் லாகின் ஆகிருந்துச்சு. அந்த ஃபோனில் நல்ல வேலை லாகின் ஆகிருந்துச்சு. அந்த ஃபோனில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டேன். அதுவே எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, எங்கள் அம்மா ஃபோனில் ஒரு காலத்தில் கேம் விளாண்டுட்டு இருந்தேனேடா அப்படின்னு. ஸோ நல்ல வேலை நான்
லைக் லாகின் பண்ணி வேறு ஏதோ ஒரு ஃபோனில் இருந்தேன், பண்ணிட்டேன். இந்நேரம் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபோன்லேயும் லாகினே பண்ணல, ஓகே. எந்த ஒரு ஃபோனில் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாகின் ஆகி இல்லை, ஓகேவா. எல்லா ஃபோனும் தொலைஞ்சு போயிடுச்சு. இப்போ புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்கீங்க, அதில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறீங்க, கூகுள் அத்தென்டிகேட்டர் ஆப்பு கேட்குது, என்ன பண்ணுவீங்க, ரைட்? ஸோ அதுதான் இந்த மாதிரி சூழ்நிலையில் நானும் சிக்கிக்கிட்டேன். அண்ட் என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. நான் பண்ணிட்டேன், எப்படியோ பண்ணிட்டு. பட் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா, இந்த மாதிரி உங்களுக்கும் சுச்சுவேஷன் வரலாம். ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், ஓகேங்களா. கூகுள் அத்தென்டிகேட்டர் ஆப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆப்பை இந்த சும்மா டெலீட் பண்ணுறது, ஸ்பேஸ் இல்லைடா, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணுறது, அல்லது ஃபோனே ரீசெட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னா கூகுள் அத்தென்டிகேட்டர் ஆப் டவுன்லோட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு நார்மலாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் அந்த ஓடிபி வந்து பண்ணுவோம்ல, அதுவே வேறு லெவல், சரிங்களா. ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக்கில் அதை யூஸ் பண்ணாமல் நான் நார்மல் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும்ல, கூகுள் அக்கௌண்ட்டு இந்த யூடியூப் பார்க்குறதுக்கெல்லாம் கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதில் நான் ஓடிபி தான் வச்சுருக்கேன். ஆனால் ஃபேஸ்புக்கில் மட்டும் சரி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக செக்யூரிட்டி வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வச்சு பார்த்தீங்களா, லாகினே பண்ணாமல் ஆயிடுச்சு, ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், கூகுள் அத்தென்டிகேட்டர் ஆப்பு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன், இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. இல்லாட்டி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பேக்கப் கோடு இது அதுன்னு நிறைய இது வரும், சரிங்களா. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, அடுத்து பண்ணுங்கள், சரிங்களா. ஓகே, அப்புறம் அவ்வளோதான். வேறு கூகுள் அத்தென்டிகேட்டர் மாதிரி இன்னும் நிறைய அத்தென்டிகேட்டர் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா. அண்ட் பை த வே கைஸ், உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போடுறது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராது. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ப்ளீஸ் 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 எல்லாருமே போட்டுருங்க, ஓகேங்களா. இப்போ ஒரு ஹேக்கர்லாம் சப்பையாக ஹேக் பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ், ஓகேங்களா. என்னோட முன்னாடி இன்னொரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்துச்சு, அது ஹேக் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு கேமில் நிறைய காசு செலவு பண்ணியா அந்த ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டும் ஹேக் ஆயிடுச்சு. ஹேக்கர் வந்து அந்த பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி எல்லாத்தையும் மாற்றி விட்டான். இவனால் அந்த ஃபோனுக்கு ஓடிபி வாங்கி அதுவும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, சரிங்களா. ஸோ இந்நேரம் அவன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டிருந்தானா அவன் தப்பிச்சிருப்பான், ரைட். ஸோ அதனால் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, 2 நிமிஷம் ஆகும் ப்ரோ, சரிங்களா. ஸோ எல்லாம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் செக்யூராக இருந்துக்கோங்க, சரிங்களா. இன்டர்நெட் வந்து எவ்வளோ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோ அவ்வளோதான் நம்மளோட டேட்டா மேலே செக்யூரிட்டி அப்படின்றது கொஞ்சம் லைக் அதிகமாக செலவு பண்ணணும் எல்லாருமே. இங்கே என்னென்னா ஹேக்கர்ஸ் வந்து சப்பையாக ஹேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் இன்டர்நெட் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் செக்யூராக இருந்துக்கோங்க, ஓகே. அவ்வளோதான் சொல்லுவேன். மிச்சப்படி எப்படி இருந்துச்சு கைஸ் இந்த வீடியோ? இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சா? அப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க, சரிங்களா. அப்புறம் கைஸ் சேனலில் இனிமேல் நான் கோடிங் வீடியோஸ் மேக் பண்ணுவேனா இல்லையான்றது எனக்கு தெரியலை, ஓகே. மேக்ஸிமம் நான் மேக் பண்ண போகிறதில்ல, சும்மா அப்பப்போ ஏதாச்சும் இந்த மாதிரி அப்டேட் வீடியோ, இன்ஃபர்மேஷன் வீடியோ ஏதாச்சும் எனக்கு தோணுச்சுன்னா அந்த போட்டுட்ருப்பேன், ஓகேங்களா. மிச்சப்படி நான் கோடிங் வீடியோஸ் மேக் பண்ண போகிறது இல்லை. அண்ட் அந்த கேம் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று நான் மேக் பண்ண போகிறதில்ல, சும்மா லைவ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன், நேற்று லைவ் போடுறப்பே சொல்லிட்டேன், சரிங்களா. ஓகே, ஸோ யா அவ்வளோதான். அப்புறம் பார்ப்போம் கைஸ் அடுத்த ஏதாவது ஒரு வீடியோவில் அல்லது அடுத்த ஏதாச்சும் ஒரு லைவில். இன்றைக்கி நைட்டு முடிஞ்சால் லைவ் போடுறேன், பேசுவோம், என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் செக்யூராக இருந்துக்கோங்க. லவ் யூ ஆல், குட் பை. சாப்பிட்டு தூங்குங்க.